அரங்கமும் அதிர்வும் உரிமை பேச்சு எங்கள் மூச்சோடு. நாம் பார்ப்பதும் பார்த்து கொண்டு இருப்பதும் கேட்பதும் கேட்டுக்கொண்டு இருப்பதும் எவ்வளவோ மகிழ்ச்சியானவைகள், மங்களகரமானவைகள், வேதனையானவைகள், சில வெட்கப்படும் சூழ்ச்சிகளுமாக உள்ளன. காலம் பொன்னானது, நம் கடமை கண்ணானது, தேவைகளும் சேவைகளும் இன்று பெரிதானது. இப்போது நடைமுறைகளில் உள்ளதா என்றால் உண்டு, ஆனால் பெரிதாக இல்லை, முயற்சிக்கின்றோம் என்கிறார்கள். தேடல்களிலும் நாம் தேடிய கல்வெட்டுக்களிலும் கிடைத்த அங்கீகாரம் நடைமுறையில் உள்ளதா என்றால் அங்கும் ஒரு கேள்விதான். சாதனைகள் பல செய்தாலும் கெடுப்போர்களால் அவைகள் மாற்றம் காண்கிறதா அல்லது தொடர்கிறதா? எப்படியானாலும் தொடர்கிறதா என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. உலகெங்கும் நாங்கள் வாழ்ந்தாலும் நாம் பேசப்படும் தமிழ் மொழி பாடங்களில் இணைத்திட நாம் முயற்சி செய்கிறோமா? நம்மில் சிலர் பெயர் பெற்ற அதிபர்களால் மதிக்கப்பட்டு வந்திருக்கின்றார்கள். அவர்கள் நமது தமிழ் மொழியின் உணர்வை எடுத்து காட்ட முடியாதது ஏன்? அவர்களது எதிர்காலம் ஏதாவது சீரழியும் என்ற பயத்தின் காரணமாகவா என்ற ஒரு கேள்வியும் அங்கு வருகின்றது. இன மத மொழி ரீதியாக மொழிகள் காக்கப்படுகிறதா? புரியாத மொழி கூட நம்மை ஆட்டி படைக்கிறது. உலகெங்கிலுமே தமிழ் மொழியை வளர்த்திட பேசினால் போதுமானாம், செயல்முறை வேண்டாமா? அங்கு செயல்முறையும் வேண்டும். அரங்கமும் அதிர்வும் உரிமை பேச்சு எங்கள் மூச்சில் நாம் இன்று தேடிக்கொண்ட விடயம், எமது தமிழ் மொழிக்கு உலக அங்கீகாரம் கிடைக்க அயராது இன்னும் உழைப்போர்கள் இளையோர்களா அல்லது முதியோர்களா என்று இரண்டு விதமான கேள்விகள் இங்கு இருக்கின்றது. இளையோர்களின் வேகம் தான் என்று ஒரு அணியினரும், முதியோர்களின் அனுபவம் தான் என்று மற்றொரு அணியினரும் இங்கு தங்கள் கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கின்றார்கள். இளையோர்களின் வேகம்தான் இந்த அணியில் அரசியல் ஆய்வாளரும் பேச்சாளரும் மொழிபெயர்ப்பாளரும் ஆகிய திருமதி அகரம் நிஷா அவர்களும், நடன ஆசிரியை, தமிழ் கல்வி ஆசிரியையும் விரிவுரையாளரும் பேச்சாளரும் ஆகிய திருமதி பிரியா லவன் அவர்களும், கலைஞரும் கவிஞரும் சமூக சிந்தனையாளரும் தொகுப்பாளரும் பேச்சாளரும் ஆகிய திரு அமிர்த நாயகம் சத்யநாதன், இவர்கள் இளையோர்களின் வேகம்தான் என்ற அணியின் கருத்தாளர்களாக வருகின்றார்கள். முதியோர்களின் அனுபவம் தான் அந்த அணியில் ஊடகவியலாளரும் பன்னாகம் இணைய தள இயக்குனரும் சமூக சிந்தனையாளரும் பேச்சாளரும் ஆகிய திரு கந்தசாமி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், நுண்கலை மானியும் பரத வித்தகியும் சமூக சிந்தனையாளரும் பேச்சாளரும் ஆகிய திருமதி நிஷாந்தி திவாகர் அவர்களும், ஊடகவியலாளரும் ஊடக குரல் அரசியல் ஆய்வாளரும் தொகுப்பாளரும் பேச்சாளரும் ஆகிய திரு முல்லை மோகன், இவர்கள் முதியோர்களின் அனுபவம் தான், இதில் மாற்றம் இல்லை என்று வருகின்றார்கள். அரங்கமும் அதிர்வும் உரிமை பேச்சு எங்கள் மூச்சோடு நாம் தேடிக்கொண்ட விடயம், எமது தமிழ் மொழிக்கு உலக அங்கீகாரம் கிடைக்க அயராது இன்னும் உழைப்போர்கள் இளையோர்களா முதியோர்களா என்றால் இளையோர்களின் வேகம் தான் என்று அந்த அணியின் முதல் கருத்தாளர் வருகின்றார், திருமதி அகரம் நிஷா. வாருங்கள், உங்கள் கருத்து. அனைவருக்கும் அன்பு கலந்த மாலை வணக்கம். இந்த பட்டிமன்றத்தில் என்னை பேச அழைத்தமைக்கு தலைவருக்கு பாராட்டிவிட்டு எனது சகாக்களுக்கும் எதிரணியினருக்கும் சபையோருக்கும் பார்த்து கொண்டிருப்பவருக்கும் வணக்கங்களை கூறிவிட்டு, இந்த தலைப்பானது மிகவும் சுவாரஸ்யமானது. எமது தமிழ் மொழி பேசுவதே ஒரு பெருமைக்குரியது, அதுவும் தமிழ் மொழி பற்றி பேசுவது இன்னும் பெருமைக்குரியது. இன்றும் தமிழ் மொழியானது செம்மொழியாக போற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது உலக தரத்திலே என்பதனை எமது மொழி செம்மொழியானதற்கு காரணமே குறைந்தபட்சம் 1000 ஆண்டுகள் பேசப்பட்டிருந்தால்தான் அது ஒரு செம்மொழி என்று உலக அங்கீகாரத்திற்கு கொண்டு வரப்படும். அங்கீகாரம் எப்போவோ கிடைத்திருக்க வேண்டும். உலகத்திலே அது
சில வஞ்சகத்தன்மை தமிழர்களுக்கும் சரி தமிழ் மொழிக்கும் சரி இருந்து வருவதனால் அது ஒரு காலகட்டத்திற்கு பின்னர் எமக்கு கிடைக்கப்பட்டது என்பதையும் இதை பார்த்துக் கொள்பவர்களுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்தி விட்டு, இந்த செம்மொழியான தொன்மையான தமிழ் மொழி, அந்த தமிழ் மொழி இவ்வளவு காலமும் அது நீடித்து வருகிறது என்றால் அது யாரால் என்று பார்க்கும் பொழுது நிச்சயமாக இதை நான் பெரிய அளவில் இந்த பட்டிமன்றத்திற்கு நான் தயார்படுத்தவே இல்லை என்று சொல்ல வேண்டும், கொஞ்சம் வேலை பழு காரணமாக. ஆனால் பட்டிமன்ற தலைப்பை நீங்கள் தந்த போதே இதற்கு ஆயத்தப்படுத்தவே தேவையில்லை என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டு விட்டேன். என்றால் இது ஒரு சாதாரணமான ஒரு விடயம், அனைவருமே இதை அறிந்து கொள்ற, அதாவது என்னதான் முதியோர்கள் அதற்கு ஒரு வித்திட்டாலும் இளையோர்கள் தான் அதை வேகமாக கொண்டு செல்வார்கள் என்பதில் எந்த ஐயப்பாடும் யாருக்குமே தேவையில்லை. தலைவர் சொன்னபோது இன மத மொழி என்று தொட்டு சொல்லியிருந்தார். இதை நான் பார்க்கும் பொழுது எனக்கு அந்த ஒஃப்ரா கேஸ்ல நாங்கள் அரசியல் தஞ்சம் கோருவோருக்கு அரசியல் தஞ்சம் என்ன என்று நாங்கள் முதல்ல அதை குறிப்பிட்டு சொல்வேன். அதாவது யார் யாரெல்லாம் இனம் மதம் மொழி சார்ந்து அல்லது ஒரு குழு சார்ந்து யாரெல்லாம் தங்களுடைய சொந்த நாட்டில் தங்களுக்கு ஒரு அடையாளம் மறக்கப்படுகின்றதோ, உரிமை மறக்கப்படுகிறதோ, அவர்கள் எல்லாருமே அரசியல் தஞ்சம் இன்னொரு நாடுகளில் அந்த ஐநா சாசனத்தில் கையொப்பமிட்ட நாடுகளில் அரசியல் தஞ்சம் கேட்கலாம் என்று. எனவே தமிழ் மொழி என்பது எதோடு பின்னப்பட்டு வருகின்றது என்றால், தமிழர்கள் இங்கே அரசியல் தஞ்சம் கூறுபவர்கள் எதற்காக அவர்கள் விரட்டப்படுகிறார்கள் என்றால் அந்த மொழி பேசுபவர்களால் எங்களுடைய இனம் மொழி சார்ந்தான் இருக்கின்றது. எனவே எங்களுடைய அடையாளம் தமிழ் மொழி என்பதனாலேயேதான் நாங்கள் இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டோம் என்பதனையும் கருத்து கொண்டு விட்டு, ஏனென்றால் இது நான் ஏன் சொல்கிறேன் என்றால், தமிழ் மொழியை உலக அங்கீகாரம் கிடைப்பதற்காக மட்டுமல்லாது, மொழி என்றது லிட்ரேச்சரோட இலக்கியத்தோடு மட்டும் நின்று விடாது, எங்களுடைய வாழ்வியல் சார்ந்தும் இருக்கின்றது. எங்களுக்கு மறுக்கப்பட்ட உரிமைகள் சார்ந்தும் தமிழ் மொழியை நாங்கள் பார்க்க வேண்டும். இதனை நான் ஞாபகப்படுத்திவிட்டு, இந்த உலக தமிழர்கள் நாங்கள் அனைவருமே பறந்துபட்டு டயஸ்போராவாக, அதாவது தமிழ் டயஸ்போரா என்று உலகம் எம்மை சொல்கின்றது. ஈழத்து தமிழர்களாக இருந்தாலும் சரி, இந்திய தமிழர்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் தமிழ் டயஸ்போரா என்று உலகம் பார்க்கின்றது. நாங்கள் அனைவருமே பல்வேறுபட்ட இடங்களில், பல்வேறுபட்ட கண்டங்களில், இந்த 5 கண்டங்களிலுமே பறந்து வாழ்ந்து வருகிறோம். எமக்கு இந்த தமிழ் மொழியை நாங்கள் எங்களுடைய இந்த இனம் சார்ந்து நாங்கள் மென்மேலும் வளர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வம் எங்களுடைய இளையோர்களை பார்த்தாலே எங்களுக்கு புரிந்துவிடும். ஏனென்றால் அதற்கு சான்று நீங்கள் தமிழ்ச்சோலை எக்ஸாம் நடக்கின்ற அந்த இடத்தில் போய் பார்த்தாலே உங்களுக்கு விளங்கிவிடும். அங்கு போனாலே உங்களுக்கு ஒரு தேசிய உணர்ச்சி தானாகவே வந்துவிடும். இதை யாரும் மறுக்க முடியாது. அங்கே அந்த அத்தனை இளைஞர்களும் அழகாக அந்த கருப்பு வெள்ளை நிற யூனிஃபார்ம் அணிந்து கொண்டு தமிழை இளங்கோ அடிகளாரை பற்றியும் அங்கே மணிமேகலை பற்றியும் அவர்கள் பாடமாக்கி கொண்டு அவர்களுக்கு புரிகிறதோ இல்லையோ, அந்த தமிழ் மொழியை இங்கு பிறந்து வளர்கின்ற பிரெஞ்சு குழந்தைகள், இத்தாலியன் குழந்தைகள், சுவிஸ் குழந்தைகள், ஜெர்மனிய குழந்தைகள் அனைவருமே, கனடிய குழந்தைகள் அனைவருமே தமிழ் மொழியை வளர்ப்பதற்காக மிகவும் அரும்பாடுபட்டு அவர்களுடைய பேக் எக்ஸாம் இருக்கும், வெவ்வேறு படிப்பு பட்ட படிப்பு இருக்கும், அவ்வளத்தையும் இருந்து கொண்டும் அதை தாண்டி அவர்கள் அந்த தமிழ் மொழியை ஒரு முக்கிய பாடமாக எடுத்து அதனை புறக்கணிக்காமல் அவர்கள் அதற்காக உழைத்து வருகிறார்கள். அதனை யாரும் மறக்க முடியாது. அது மட்டுமா, இந்த மொழி மட்டுமல்ல, சங்கீதமாக இருக்கட்டும், பரதநாட்டியமாக இருக்கட்டும், பரத கலைஞர் திருமதி அனுஷா மணிவண்ணன் அவர்களுடைய மாணவியினுடைய முதலாவது பரத அரங்கேற்றம், அதில் பார்க்க போனால் இதுல பரத கலை சார்ந்து 2 பேர் இருக்கிறார்கள். அந்த பரதத்தோடு சேர்த்து எங்களுடைய தமிழ் மொழிதான் அங்கே வளர்கின்றது. என்னதான் கர்நாடக சங்கீதம் இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட பரதநாட்டிய அரங்கேற்றத்தில் தமிழ் மொழி மட்டுமல்லாது தமிழர்களுடைய பண்பாடு, முக்கியமாக தேசிய உணர்வு, தலைவரை பற்றிய பாட்டு, இது எல்லாமே தமிழ் மொழியோடு சேர்ந்து வளர்ந்து கொண்டிருப்பதற்கு முக்கிய காரணம் இந்த சிறார்கள் என்று சொல்ல வேண்டும். பிரான்ஸ் மண்ணிலே அப்படிப்பட்ட ஒரு பரதநாட்டிய அரங்கேற்றத்திலே தமிழ் மொழிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அங்கே அந்த நாட்டிய கலை அரங்கேற்றப்பட்டது என்ற போது இளையோர்களே இதற்கு உழைக்கிறார்கள் என்றும் சொல்ல வேண்டும். இசை, முக்கியமாக சினிமா துறையிலும் இளையோர்கள் தமிழ் மொழியை அடுத்த கட்டம் நகர்த்துகிறார்கள். இதனாலே உலக அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்கின்றது. எடுத்துக்கொண்டால் நிறைய திரைப்படங்கள், தீபன் போன்ற திரைப்படங்கள் எல்லாம் உலக தரத்திலே பெஸ்டிவல் முதலாவது இடம் எடுத்திருக்கின்றது. சொன்னா கட்டாயமாக அதுல இளையோர்கள், அதுல நடிச்ச ஒரு சிறு பிள்ளை கூட இளையோராக இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் அந்த பாராட்டு சேர வேண்டும். அடுத்தது இது மட்டுமல்ல, உலக தமிழர் இயக்கமாக இருக்கட்டும், அங்கே பல்வேறுபட்ட நாடுகளில் இருந்து பல்வேறு செயற்பாடுகள் வந்தாலும் இளையோர்களுடைய பங்கு அங்கு பெரும் பங்கு வகிக்கின்றது. இளையோர் அமைப்புகள் பல பேர் வருகின்றார்கள். அவர்கள் அனைவருக்குமே தமிழ் மொழியில் இருக்கின்ற பற்றுதான் அவர்களை அடுத்த கட்டமாக தமிழ் தேசிய உணர்ச்சிக்கு அவர்களை தள்ளுகிறது என்று நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த விடயத்தை சொல்லும் பொழுது அங்கே மே 18 நாங்கள் சொல்ல வேண்டும். கடந்த
ஒரு கொஞ்ச நாட்களுக்கு முதலாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எங்களுடைய பாரிஸ் நகரிலே மே 18 இனப்படுகொலையினுடைய ஊர்வலத்திலே, அந்த போராட்டத்திலே அனைத்து தமிழ் மக்களும் உணர்ச்சியோடு வந்து அங்க குழுமி இருந்தார்கள். அங்கே கூடுதலாக நாங்கள் காணக்கூடியது இளையோர்களாகத்தான் இருந்தது. அவர்கள் நடனமாக இருக்கட்டும், கோஷமாக இருக்கட்டும், அவ்வளவு ஆக்ரோஷமாக அவர்கள் நின்று எங்கள் மொழிக்குரிய ஒரு அங்கீகாரமாகவே நான் இதை பார்க்கிறேனே தவிர ஒரு குறிப்பிட்ட அரசியல் செயற்பாடாக நான் இதை பார்க்கவில்லை. ஏனென்றால் நாங்கள் மொழியாகத்தான் தமிழ் மொழி பேசுவதனால்தான் நாங்கள் தமிழர்கள் என்று அடையாளப்படுத்தப்படுகின்றோம். எனவேதான் நாங்கள் இனப்படுகொலை செய்யப்படுகின்றோம் என்றால் எங்களுடைய தேசிய உணர்ச்சியும் தமிழ் மொழியும் ஒன்றோடு ஒன்று கலந்தது. எனவே இந்த கருத்தை இதோடு முடித்துக்கொண்டு, தமிழ் மொழிக்கு உலக அங்கீகாரம் கிடைக்க அயராது தொடர்ந்து உழைப்போர்கள், உழைக்கப் போகிறவர்களும் இளையோர்களே என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி வருகிறேன். நன்றி திருமதி அகரம் நிஷா. அகரம் நிஷா எவ்வளவோ விடயங்களை இளையோர்களின் சாதனைகள் பற்றி சொன்னார். எவ்வளவோ காலத்துக்கு முன்னதாக முதியோர்கள் சில விடயங்களை செய்திருக்க வேண்டும், செய்யாது இருக்கின்றார்கள். ஐக்கிய நாடுகள் சபையாகட்டும், ஒஃப்ராவாகட்டும், இங்கு தஞ்சம் புகும் விடயங்களில் கூட இளையோர்களின் ஊக்கம் நிறைய இருக்கின்றது. இளையோர்களின் வேகம் அதிகமாக இருக்கிற அவர்கள்தான் கலையாகட்டும் கலாச்சாரமாகட்டும் எதையும் தாங்கள் தான் முன்னுக்கு கொண்டு வருகிறோம் என்ற அளவில் சொல்கிறார்கள். அவை மட்டுமல்லாது இந்த மே தின ஊர்வலம் செய்யும் போது கூட இளையோர்கள் தான் முன்னணியில் நின்று செய்கிறார்கள். ஆகவே இளையோர்களின் வேகம்தான் அதிகம் என்று திருமதி அகரம் நிஷா தன்னுடைய கருத்தை முன்வைத்தார். எப்படி இளையோர்கள் இருந்தாலும் முதியோர்களின் அனுபவம் மிக அவசியமானது என்று அந்த அணியில் திரு கந்தசாமி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வருகிறார். வாருங்கள் கிருஷ்ணமூர்த்தி, உங்கள் கருத்துடன். இங்கே கூடியிருக்கும் பேச்சாளர் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். இங்கே நடுவராக வீட்டிற்கும் கணேஷ் அவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை கூறிக்கொண்டு, திருமதி நிஷா அவர்கள் பல கருத்துக்களை இங்கே கூறியிருந்தார். அது முழுக்க நமக்கு ஆதரவான கருத்துக்களாகத்தான் இருந்தது. ஏனென்று சொன்னால் எவ்வளவு காலம் நீடித்து வருகின்றது என்று சொல்லியிருந்தார். இளையோர்கள் எவ்வளவு காலம், முதியோர்கள் எவ்வளவு காலத்திலிருந்து நீடித்து வருகின்றது. எமது மொழியானது வளர்ச்சி அடைய பண்டைய காலத்தில் இருந்து, அதாவது கழக காலங்களில் இருந்தே வளர்ச்சி அடைய தொடங்கிவிட்டது. அப்போது அங்கே இருந்த முதியவர்கள் தான், அது வயதானவர்கள் தான், அந்த அறிஞர்கள் தான் அதைகளை வளர்த்து கொண்டு வந்ததாக அவரை ஒத்துக்கொண்டார். அடுத்தது உலக அங்கீகாரம். உலக அங்கீகாரம் என்பது எமது மொழிக்கு ஏற்கனவே செம்மொழி அங்கீகாரம் கிடைத்து விட்டது. அந்த செம்மொழி அங்கீகாரத்தை நாங்கள் எடுப்பதற்கு அறிஞர்களாக இருப்பவர்கள் தான் அந்த செம்மொழி எடுப்பதற்கான ஒரு வேலை திட்டங்களை அங்கே முன்னெடுத்து செய்திருந்தார்கள். ஆனால் நான் இங்கே இளைஞர்களை இல்லை என்று சொல்லவில்லை. இளைஞர்கள் ஒரு பாடசாலையில், ஒரு வகுப்பறையில் ஒரு ஆசிரியர் இருப்பார். ஆசிரியர் கற்றுக் கொடுப்பார், இளைஞர்கள் கற்றுக்கொள்வார்கள். அவர்கள் பின்பு ஒரு காலத்தில் ஆசிரியர்களாக வருவார். ஆகவே அப்படியான ஒரு திட்டம் தான் இந்த வளர்ச்சி திட்டம் அமைகின்றது. அதாவது எமது அறிஞர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இதை கட்டி இழுத்து கொண்டு வந்துதான் இன்று நம்ம கையில் கொடுத்திருக்கின்றார்கள். அதை தொடர்ந்து இளைஞர்கள் கட்டி இழுத்து செல்வார்கள். ஆகவே அந்த இளைஞர்கள் தமது முதிர்ச்சியின் போது, அதாவது அறிவை பெற்று அந்த அறிவின் மூலம்தான் இதை தொடர்ச்சியாக செய்ய முடியுமே ஒழிய சாதாரணமாக அவர்கள் வேகத்தில் செய்ய முடியாது என்று நீங்கள் சொல்லலாம். நமது போராட்ட காலத்திலே நமது இளைஞர்கள் தான் அங்கே போராடி கொண்டிருந்தார்கள். அவர்களை வழிகாட்டுவதற்கு உண்மையிலே பலர் அங்கே ஒரு முதியவர், ஒரு அறிஞர்கள் தேவைப்படுபவர்களாக இருந்தார்கள். அவர்களின் வழிகாட்டலில் தான் அந்த நிகழ்வு அங்கே நடைபெற்ற என்பதை யாவரும் மறக்க முடியாது. இங்கே நீங்கள் பார்க்கலாம், உலக ரீதியாக நமது மொழி திருக்குறள் மூலம் பரவி இருக்கிறதை யாரும் மறந்துவிட முடியாது. ஜெர்மனியிலே பார்க்கலாம். ஜெர்மனியிலே, அதாவது கேர்லின் என்று சொல்லப்படும் பல்கலைக்கழகத்திலே 1800ஆம் ஆண்டுக்கும் இருந்த பேராசிரியர்களால் அந்த திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. அது அப்போது இருந்தே தமிழ் மொழிக்குரிய களம் அமைக்கப்பட்டிருப்பது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இப்படியான விடயங்கள்
அங்கே இளையோர்களால் அப்போது செய்யப்படவில்லை. அனுபவம் வாய்ந்த முதியோர்கள், அறிஞர்கள் போன்றோர்களால் தான் அந்த வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது. அதைத்தான் இப்போது சொல்லப்பட்டிருக்கின்றது. நிசாவும் அதை மறக்காமல் ஒத்து சொல்லி இருக்கின்றார். அடுத்தது திரைப்படங்கள் பற்றி கதைத்திருந்தார். திரைப்படங்கள் இப்போது இளைஞர்கள் எடுக்கின்றார்கள், இளைஞர்கள் செய்கின்றார்கள் என்று. அந்த திரைப்படத்துக்குரிய கதைகளை, களங்களை அமைத்து கொடுப்பவர்கள் முதியோர்களாகத்தான் இருக்கின்றார்கள். அவர்கள் அதிலே நடிக்கின்றார்கள், அதை செய்கின்றார்கள். அதன் அனுபவத்தை பெற்று அவர்கள் பின்பு அவர்கள் தங்கள் வயதுக்கு ஏற்ற மாதிரி அந்த படத்துறையிலே, அது சினிமா துறையிலே முழிந்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மற்றது அந்த அமைப்புகளை பற்றி கூறியிருந்தார். மாணவர் அமைப்புகள், இந்த அமைப்புகளை செய்து அவர்கள் இங்கே பிரான்சில் எல்லாம் ஊர்வலம் செய்தார்கள், அப்படி என்றெல்லாம் சொன்னார்கள். அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அந்த அமைப்புகளை உருவாக்க ஏதுவாகவும் முன்னணியில் நின்றவர்கள் யார் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஏனென்று சொன்னால் அப்போது அங்கே ஈழத்திலே இருந்து வந்த அனுபவம் வாய்ந்தவர்களால் தான் அந்த அமைப்புகள் இப்படி எல்லாம் செய்ய வேண்டும், இப்படி செய்தால்தான் நாங்கள் இந்த தமிழ் மொழியை எமது உலகிற்கு அறிவிக்க முடியும் என்ற ஒரு எடுத்துக்காட்டை அப்போதிருந்தே அவர்கள் செய்து கொண்டு வந்தபடியால் அதை தொடர்ந்து அந்த இளைஞர் கையில் அவர்கள் கொடுக்கின்றார்கள். இளைஞராக இருப்பவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்களாக வந்த பின் தான் அதை முன்னெடுப்பதற்கு ஏதுவாக இருக்கின்றார்களே ஒழிய, ஆனால் இங்கே புலம்பெயர் தேசத்தை பொறுத்த மட்டில் வயோதிபர்களை விட இளையோர்கள் மொழித்திறன் கூடியவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். ஆகவே அந்த மொழித்திறனை வயோதிபர்கள் பயன்படுத்தி அவர்களை அங்கே உள்வாங்கி, அவர்களுக்கு அந்த உள்வாங்கல் மூலம் அவர்களுக்கு ஒரு தமிழ் மொழி மீது ஒரு பற்று வந்து அவர்கள் தொடர்ச்சியாக அதை செய்வதற்கு ஏதுவாக ஒரு வழி அமைத்து கொடுக்கின்றார்கள். இதனால் நமது போராட்ட ரீதியாக உலகமயமாக்கப்பட்ட மொழியானது, முன்பு தமிழ் மொழி என்றால் என்ன, தமிழ் ஈழம் என்றால் என்ன என்று ஒரு கேள்வி ஒன்று உலக நாட்டிலே இருந்தது. ஆகவே இந்த போராட்டம் எமது மக்கள் புலம்பெயர்ந்த பின்புதான் இந்த மொழியானது கூடுதலாக உலகமெங்கும் பரவி இருக்கின்றது. இன்று இங்கே பார்க்கலாம், எமது கலாச்சாரமாக இருந்தாலும் எமது மொழியாக இருந்தாலும் உலக அங்கீகாரம் பெற்றதாகத்தான் இருக்கின்றது. ஜெர்மனியிலே பார்க்கலாம், சைவ சமயத்திற்கு ஜெர்மனியிலே நீதிமன்றத்தால் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருப்பதை யாவரும் மறந்துவிட முடியாது. நீதிமன்றத்தில் நாங்கள் ஜெர்மனியிலே எமது சமயத்தை அங்கீகரிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைத்தபோது அவர்கள் 2 வருடங்களுக்கு மேல் அதை விசாரணை செய்து உண்மையிலே அந்த அங்கீகாரத்தை இப்போது வழங்கி இருக்கின்றார்கள். இந்த அங்கீகாரத்தினால் ஜெர்மனியிலே ஒரு சைவ சமயம் இருப்பதை ஆணித்தரமாக உறுதியாக கூறும் முறையிலே நாங்கள் இருக்கின்றோம். அப்படியாக இந்த வயோதிபர்களும் அனுபவம் வாய்ந்த அறிஞர்களுமால் தான் இது செய்ய முடிகிறதை ஒழிய, உண்மையிலே இந்த இளைஞர்கள் அவர்களுக்கு ஒரு தூண் மாறி இருக்கின்றார்கள், தாங்கி பிடிப்பவர்கள் போல் இருக்கின்றார்கள். முதியவர்களை தாங்கி பிடித்து அவர்களது அறிவுகளை பெற்று அவர்கள் முழிந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த அரங்கம் அதிர்வு நிகழ்விலே மொழிக்கு உலக அங்கீகாரம் கிடைக்க அயராது உழைத்துக் கொண்டிருப்பவர்கள் வயோதிபர்கள் தான். இங்கே அயராது என்ற ஒரு சொல்லை நாங்கள் பார்க்க வேண்டும். அயராது என்று சொன்னால் ஒரு இளைஞர்களுக்கு அது பொருந்தாது. ஏனென்று சொன்னால் இளைஞர்கள் வேகம் கூடியவர்கள். ஆகவே எந்த நேரம் அவர்கள் வேகமாகத்தான் இருப்பவர்கள். இந்த அயராது என்று சொல்லு ஒருவர் ஒரு வயோதிபரைத்தான் நாங்கள் சொல்றோம், அவர் கண் அயராது அந்த கடமையை செய்து கொண்டிருக்கின்றார், அயராது ஓடிக்கொண்டிருக்கின்றார், அயராது உழைத்துக் கொண்டிருக்கின்றார் என்று சொல்வோம். ஆகவே இந்த நமது கேள்வியிலே அந்த விடை தங்கி இருக்கின்றது. வயோதிபர்களால்தான், அறிஞர்களால்தான் இது சாத்தியமாகும் என்பதை இந்த அரங்க மதிர்வு மூலம் பதிந்து கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய அரங்க மதிர்வு நிகழ்வுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு கிருஷ்ணமூர்த்தி. மிக அழகாக நாங்கள் செய்யாததையா இளையோர்கள் செய்கிறார்கள் அவரின் வாதம் வருகின்றது. நாங்கள் இளையோராக இருந்து ஆரம்பித்ததானே இன்று இளையோர்கள் தொடர்கிறார்கள். எங்கள் அனுபவம் உங்களது வழிகாட்டுதலுக்கு பெரிதும் உதவுகிறது. எத்தனை வருடங்களுக்கு முன்னால் புத்தகங்களை ஆய்வு செய்கின்றோம், தேடுகின்றோம், அவைகளை கூட தமிழ் மொழிக்காக கொண்டு வருகிறோம். முதியோர்களின் அனுபவம், இளையோர்களின் வழிகாட்டுதல், இதில் எந்த மாற்றமும் இல்லை என்று தன்னுடைய கருத்தை முன்வைத்து முடித்தார். அரங்கமும் அதிர்வும் உரிமை பேச்சு எங்கள் மூச்சோடு. எமது தமிழ் மொழிக்கு உலக அங்கீகாரம்
கிடைக்க அயராது இன்னும் உழைப்போர்கள் இளையோர்களா முதியோர்களா? அயராது என்ற சொல் முதியோர்களுக்குத்தான் பொருந்தும் என்று அவர் அங்கு சுட்டிக்காட்டி இருக்கின்றார். இந்த இளையோர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்று பார்ப்போம். பாருங்கள், அந்த அணியில் இளையோர்களின் வேகம்தான். அந்த அணியில் திருமதி பிரியா லவன், வாருங்கள் உங்கள் கருத்துடன். அரங்கமும் அதிர்வும் உரிமை பேச்சு எங்கள் மூச்சோடு இணைந்ததில் மகிழ்ச்சி. அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். எம் தமிழ் மொழிக்கு உலக அங்கீகாரம் கிடைக்க அயராது உழைப்போர் இளையோர்களே என்ற தலைப்பில் நான் பேச வந்திருக்கிறேன். எதிரணியினர் முதியோர்கள் தான் என்று ஆணித்தரமாக கூறிக்கொண்டு இருந்தாலும் முதலில் அவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். முதியோர்களும் இளையோர்களாக இருக்கும் போதுதான் தங்களுடைய சேவைகளை தொடங்கி இருக்கிறார்கள் என்று. ஆகவே முதியோர்கள் என்பது இளையோர்களில் இருந்துதான் ஆரம்பிக்கப்படுகிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று உலகத்தரத்தில் எங்களுடைய தமிழ் இசை ஒலிக்கப்படுகிறது என்றால் ஏஆர் ரஹ்மான் என்னும் ஒரு இளைஞரின் ஒரு செயல்பாட்டினால்தான் இன்று அமெரிக்கா, ஐரோப்பா நாடுகளில் எங்களுடைய இசையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அங்கீகரித்திருக்கிறார்கள். ஒரு மொழியை அங்கீகரிக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் தமிழ் மொழி மட்டும்தான் பேச வேண்டும் என்றல்ல, பண்பாட்டை அங்கீகரிக்க வேண்டும், கலைகளை அங்கீகரிக்க வேண்டும். அந்த வகையில் எம் இளையோர்கள் அத்தனை வகையிலும் கால் பதித்திருக்கிறார்கள். இன்று புலம்பெயர் நாடுகளில் நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் உலகத்தரத்திலே சட்டம், மருத்துவம், கணிதம், அறிவியல், சமையல் என அனைத்து துறைகளிலும் எம் இளையோர்கள் கால் பதித்துக் கொண்டிருக்கிறார்கள். பல்மொழியில் புலமை பெற்றிருக்கிறார்கள். ஆனாலும் இந்த தமிழ் மொழியை, தங்களுடைய தாய்மொழியை விரும்பி ஆசைப்பட்டு கற்றுக்கொள்கிறார்கள். சகோதரி நிசா சொன்னார், நேற்றைய முந்தைய தினத்தில் நடந்த அந்த தமிழ் தேர்வு நீங்கள் சென்று பார்த்தீர்கள். ஆனால் 5000க்கு மேற்பட்ட குழந்தைகள், இளையோர்கள் அக்கல்வியை கற்று தங்களுக்கு தமிழ் மொழி மீதான ஒரு அங்கீகாரத்தையும் விருப்பத்தையும் தெரிவிக்க ஆசைப்பட்டார்கள். அவர்கள் புரியாமல் தெரியாமல் கற்றுக்கொள்ளவில்லை. புரிந்தும் தெரிந்தும் விரும்பியும் காதல் கொண்டும் தான் தமிழ் மொழியை கற்றுக்கொள்கிறார்கள். அவர்களுக்கு அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை இந்த உலகத்தில். அவர்கள் புலம்பெயர் நாட்டில் அவ்வளவு சுதந்திரத்தோடு இந்த மொழியில் தங்கள் கல்வியை மேற்கொண்டால் மிக அழகான சம்பளத்தோடு, கை நிறைய சம்பளத்தோடு வாழ்ந்துவிட்டு போகலாம். தமிழ் மொழிக்கு அவர்கள் முக்கியம் கொடுத்துத்தான் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அவர்களுக்கு என்ன கிடைக்க போகுது, என்ன லாபம் கிடைக்க போகுது என்று பல பேருடைய கேள்வி இருக்கிறது. ஆனால் என் தமிழை, எம் மொழியை நான் தான் வாழ வைக்க வேண்டும். கடைசி வரை, இறுதி வரை, என் மூச்சிருக்கும் வரை இந்த உலகத்திற்கு எம் மொழிக்கான அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இளையோர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். குழந்தையிலிருந்தே அந்த போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இன்று தமிழ் மொழி என்பது தொல்காப்பியர், திருவள்ளுவர் என்று பல்லாயிரம் அறிஞர்களை நாங்கள் போற்றி புகழ்கிறோம். அந்த அறிஞர்கள் எல்லாம் மீண்டும் இந்த உலகத்துக்கு வந்தால் நாங்கள் பேசும் தமிழை அவர்களால் புரிந்து கொள்ள முடியும் என்பது எங்களுக்கு ஒரு பெருமையான விடயம். 3500 ஆண்டுகள் பெருமை கொண்ட இந்த மொழியை மூதாதையர், பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முதல் வாழ்ந்த மூதாதையர்கள் திரும்ப வந்தாலும் கூட அவர்களுக்கு நாங்கள் பேசுவது புரியும். ஆனால் நான் வாழும் பிரான்ஸ் நாட்டிலே அந்த பிரெஞ்சு மொழி மூதாதைகளால் பேசப்பட்ட மொழியை இக்காலத்தில் வாழும் இளையோர்களால் பேச முடியுமானால் அவர்களுக்கு புரியாது என்று சொல்லி இந்த பிரெஞ்சு நாட்டவர்கள் சொல்கிறார்கள். ஏனென்றால் மொழியில் மாற்றம் ஏற்பட்டு விட்டது என்று சொல்கிறார்கள். ஆனால் எங்களுடைய மொழி கன்னித்தன்மை மாறாமல் அப்படியே 3500 ஆண்டுகளுக்கு மேலாக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு அந்தந்த காலகட்டத்தில் வாழ்ந்த இளையவர்கள் தான் முக்கியத்துவம் கொடுத்து வந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. மே 18 ஊர்வலத்தை பற்றி என்னுடைய சகோதரி நிஷா அவர்கள் பேசியிருந்தார்கள். அங்கு குரல் கொடுத்தவர்களும் இளையோர்கள். நான் அந்த ஊர்வலத்துக்கு சென்றிருந்தேன். புல்லரித்து போயிருந்தது. பிஞ்சு குழந்தைகள் இருந்து ஒரு 25 வயதுக்குட்பட்ட இளையோர்கள் தான் குரல் கொடுத்து கொண்டிருந்தார்கள். தமிழ் இனத்திற்காகவும் தமிழ் போராட்ட இன அழிப்புக்காகவும் குரல் கொடுத்தவர்கள் இளையோர்களை அங்கே காட்டிக் கொண்டு இருக்கிறார்கள். இளையோர்கள் தான் எங்களுடைய மொழியை உலக அங்கீகாரத்துக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். மின அடையாளத்தை உலகத்திற்கு எடுத்துச் செல்ல போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பது எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. பல்மொழி புலமை கொண்ட எங்களுடைய குழந்தைகள் தமிழ் மொழியை 12ஆம் வகுப்போடு மட்டுமல்லாமல் இந்த மேல் படிப்பு, இங்க சட்டம் படித்துக் கொண்டு, மாஸ்டர் செய்து கொண்டு, மருத்துவம் படித்துக் கொண்டு பல பழுவான தங்களுடைய பள்ளி படிப்புகள், பல்கலை கற்கைகளோடு இன்று தமிழ் மொழியை பல்கலைக்கழகம் வாயிலாக BA என்ற ஒரு இளமானி பட்டத்திற்காக போராடி கொண்டு அதையும் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். பல குழந்தைகளை பார்த்து கேட்கிறேன், எதற்காக இந்த சுமையை நீங்கள் தூக்கி சுமக்கிறீர்கள்? இது அவசியமற்ற சுமை என்று நான் கூறும்போது அந்த குழந்தைகள் சொல்லுவது,
டீச்சர், நான் கற்றுக்கொள்ளுவது என் தாய்மொழியை, என் தாய்மொழி மீது கொண்ட பற்றை. இதை வைத்து நான் எதிர்காலத்தில் என் மொழிக்காக, என் தாய்மொழிக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த நாட்டில் நான் மேற்கல்வி கற்றாலும் அதை வைத்துக் கொண்டு என்னிடம் வரும் நோயாளிகளுக்கு தமிழ் மொழி வாயிலாக அவர்களுக்கு நான் அதை கொடுக்க விரும்புகிறேன். சட்டம் கற்கிறேனா, என்னிடம் வரும் தமிழர்களுக்கு அதை உதவ விரும்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் அந்த தமிழ் மொழியின் விருப்பத்தையும் ஆர்வத்தையும் அங்கீகாரத்தையும் ஆணித்தரமாக கூட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் இன்றைய ஒலிம்பிக் விளக்கை ஏந்துவதில் எங்கள் தமிழருக்கு ஒரு உரிமை கிடைத்திருக்கிறது. தர்சன் செல்வராஜா என்பவர் அந்த ஒலிம்பிக் விளக்கை ஏந்துவதற்கான உரிமையை கிடைத்திருக்கிறார். இதுவும் ஒரு அங்கீகாரம் தானே. தமிழ் மொழியை மட்டும் பேசுவது அங்கீகாரம் இல்லை, தமிழன் என்ற ஒரு இனம் இருக்கிறான் என்று காட்டுவதும் தான் அங்கீகாரம். கலைகளை பார்த்தோமே, ஆனால் இன்று புலம்பெயர் நாட்டில் ஆடற்கலை, பாடற்கலை என்று அத்தனை கலைகளையும் எங்கள் இளையோர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதை கற்று தங்களுடைய பள்ளிகளிலும், அதாவது புலம்பெயர் நாடுகளில் கற்கும் பள்ளிகளிலும் கொண்டு அந்த கலைகளை காட்டி, தமிழன் என்ற ஒரு இனம் இருக்கிறது, அவனுக்கு இத்தனை பல்கலைக்கலைகள் இருக்கிறது என்று காட்டி அங்கீகாரத்தை கொண்டு வருகிறான். பள்ளிகளை தேர்வுகள் செய்யும் பொழுது கட்டுரைகளை நீங்களே தேர்ந்தெடுக்கலாம் என்று சொல்லும் போது ஈழத்தை பற்றியும் தமிழ் மொழி பற்றியும் சார்ந்த கட்டுரைகளை எடுத்துக்கொண்டு போய் ஆசிரியர்களுக்கு சொல்லுகிறான். இது என்னுடைய மொழி, இது என்னுடைய மூதாதையர் மொழி, 3000 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மொழி என்று. இன்று இந்த சமூக வலைத்தளம் என்று பார்ப்போமேயானால் எவ்வளவு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த சமூக வலைத்தளம். அந்த தளங்களில் எல்லாம் எங்களுடைய குழந்தைகளில் பாதி பேரை நீங்கள் பார்த்தீர்கள். ஆனா புலம்பெயர் நாடுகளும் சரி, ஈழத்திலும் சரி, தமிழ் மொழி சார்ந்த விடயங்களையும் தமிழ் இனம் சார்ந்த விடயங்களையும் தான் அவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல்மொழிகளிலும் அதை மொழிபெயர்த்தும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஈழத்தில் இன்று புதிய பாடகர்களும் திரைப்பட துறை சார்ந்தவர்கள் முளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ் மொழி அங்கு சிங்களம் என்ற ஒரு மொழி முளைத்து வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அதையெல்லாம் அவர்கள் கருத்தில் கொள்ளாமல், தன் உயிருக்கும் ஆபத்து வரலாம் என்ற எண்ணத்தில் இல்லாமல் தமிழ் மொழியின் சிறப்பையும் தமிழ் மொழியில் பாடல்களையும் தமிழ் திரைப்படங்களையும் கொண்டு வந்து உலக அங்கீகாரத்திற்காக ரெட் கார்பெட் என்று சொல்ற அந்த வழியில் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். நிஷா அவர்கள் சொன்னது போல உலக தரத்திற்கு தமிழ் திரைப்படங்கள் சென்று கொண்டிருக்கிறது. இதெல்லாம் இளையோர்களின் செயல்பாடு. என் எதிரணி ஐயா அவர்கள் சொன்னார், பெரியோர்கள் எல்லாம் நிதானமாக நின்று ஆமை போல சிந்தித்து செயல்பட்டு கட்டமைத்துக் கொண்டே செல்கிறார்கள், அதுதான் தேவை என்று. ஆனால் இன்றைய அறிவியல் உலகில் நாங்கள் நிதானமாக ஆமை வேகத்தில் சென்று கொண்டிருந்தோமே ஆனால் எங்களை மீறி மற்றவர்கள் ஓடி சென்று விடுவார்கள். ஆகவே இளையோர்களின் அனுபவமும் வேகமும் இணைத்துக் கொண்டு இந்த உலக தரத்திலே தமிழ் மொழிக்கான தமிழனுக்கான அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டுமே ஆனால் அது இளைஞனால் தான் முடியும். அது இளைஞன் செய்து கொண்டுதான் இருக்கிறான். இன்றைக்கு புலம்பெயர் நாடுகளிலும் ஈழத்திலும் பட்டம் பெற்ற எங்கள் இளைஞர்களை பாருங்கள், மேடைகளில் வேட்டியை கட்டிக்கொண்டும் சேலையை கட்டிக்கொண்டும் தான் சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த காலத்தில் எங்களுடைய முதியோர்கள் இந்த வெளிநாடுகளில் உலகத்தரம் சார்ந்த விடயங்களில் தமிழ் மொழியை பேசும் பொழுது அவர்கள் வேட்டி கட்டி கொண்டு திரிந்ததாக நாம் பார்த்ததில்லை. அவர்கள் இந்த நாட்டுக்கு வந்தவுடன் இந்த ஆடைகளைத்தான் அணிந்து கொண்டார்கள். ஆனால் எம்மை உடையர்கள் இந்த நாட்டில் வாழ்ந்து இங்கு பிறந்த ரத்தங்கள், இந்த நாட்டில் வாழ்ந்த ரத்தங்கள். ஆனால் மேடையில் ஏறியவுடன் தமிழீழ கொடியையும் வச்சுக்கொண்டு தமிழ் என்ற ஒரு மொழியையும் வைத்துக் கொண்டு இந்த பட்டத்தை பெற்றுக்கொண்டு மேடையில் இறங்கும் பொழுது அங்கு கைதற்றவர்கள் எல்லாம் ஆரவாரிக்கிறவர்களாம் அங்கும் இளைஞர்கள் எங்களுடைய தமிழர்கள் தான். இளைஞர்கள் தான் தமிழர்கள் தமிழ் மொழியை தமிழ் உலகத்திற்கு அங்கீகாரத்தை கொண்டு வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. இன்னும் பார்ப்போமே ஆனால் இளைய பாடகர்கள், இளைய எழுத்தாளர்கள், இளைய பாடலாசிரியர்கள் அல்லது இளைய இசையமைப்பாளர்களை பார்த்தீர்கள், சங்க இலக்கியங்களையும் சங்கல் பாடல்களையும் மறுபடியும் மீட்டுக் கொண்டு தருந்திருக்கு. செம்மொழியாம் தமிழ் மொழியாம் பைந்தமிழாம் என்று எங்கள் கன்னித்தமிழ் மொழியாம் எங்கள் தாய்மொழியை இளையோர்கள் தான் இவ்வுலகிற்கு கொண்டு வந்து நிறுத்துவதற்கு வழி வகுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எப்பொழுதோ ஆரம்பித்து விட்டார்கள். தமிழ் மொழி என்ற ஒரு அங்கீகாரம் உலகத்தில் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முதல் கிடைக்க பெற்றது. ஆனால் கொஞ்சம் சறுக்கல் ஏற்பட்டது. அதை மீட்டெடுத்து சிகரமாக கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருக்கிறது எம்முடைய இளையோர்கள் என்ற ஆணித்தரமான கருத்தை கூறிக்கொண்டு இந்த நல்வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திருமதி பிரியா லவன். இளையோர்கள் எவ்வளவோ உலக அரங்கில் ஒலித்த குரல் இளையோர் குரல். தமிழ் மொழி கற்றுக்கொள்ள பாடுபடுவோர்களும் இளையோர்கள். இளையோர்களின் செல்ல தமிழ் சொல்ல கேட்க முடிகிறது. ஊர்வலங்களிலும் இளையோர்கள் சாதனை படைக்கின்றார்கள். கலையிலும் ஊடகங்களிலும் இளையோர்கள் தான் சாதனை படைக்கிறார்கள். ஏன் ஒலிம்பிக் விளக்கை கூட ஏந்தியது இளையோர்களே தான். தமிழ் என்ற குரல், தமிழ் என்ற மொழி, தமிழ் என்ற ஒலி அத்தனையும்
கொண்டு வருவதற்கு அரும்பாடுபடுறது இளையோர்கள் தான் என்று அவர் தன்னுடைய கருத்தை முன்வைத்தார். அது எப்படி? முதியோர்களின் அனுபவம் தானே எல்லா வழிகாட்டுதலுக்கும் உதவியாக இருக்கின்றது. முதியோர்களின் அனுபவம் தான் என்று அந்த அணியின் இரண்டாவது கருத்தாளர் திருமதி நிஷாந்தி திவாகர், வாருங்கள் உங்கள் கருத்து. அனைவருக்கும் வணக்கம். அரங்கமும் அதிர்வும் இன்னொரு நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நடுவர் அவர்களுக்கும், என் தரப்பு வாதிகளுக்கும், எதிர்த்தரப்பு வாதிகளுக்கும் மற்றும் தொலைக்காட்சி பார்வையாளர்கள், நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். எமது தமிழ் மொழிக்கு உலக அங்கீகாரம் கிடைக்க உழைப்பவர்கள் பெரியவர்களா இளையோர்களா என்பது இன்றைய அரங்கமும் அதிர்வும் நிகழ்ச்சியின் தலைப்பு. அருமையான ஒரு தலைப்பு. எதிர்த்தரப்பில் பேசிய எதிர்த்தரப்பு வாதிகள் அருமையாக இங்க இளையவர்கள் தான் அனைத்தையும் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று பேசி சென்றார்கள். அவர்களது பேச்சு எப்படி இருக்கிறது என்றால், ஒரு பெற்றோர் இல்லாமல் குழந்தைகள் வருவது போல, அல்லது எங்களது மூதாதையர் இல்லாமல் இந்த இளையோர் இருக்கிறது. காவோலை விழ குருத்தோலை சிரிக்கும் என்பது உண்மையிலேயே இங்க இந்த குருத்தோலைகளாக இருக்கிற இளைஞர்கள் சாதிக்க விரும்புகிறவர்கள், தங்களை பிரபலப்படுத்த விரும்புபவர்கள், ஒரு விவேகம் என்றதை விட வேகத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கிறவர்கள். அவர்களுக்கு பல வழிகளிலும் பல துறைகளிலும் திறமைகள் இருக்கின்றது, அதை நாம் மறக்க முடியாது. ஆனால் அந்த திறமையை, அந்த வேகத்தை அவர்கள் சரியான முறையில் எப்படி பயன்படுத்துவதென்றது அவர்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு அனைத்தும் தெரியும், ஆனால் அதை எப்படி செய்வது என்பது தெரியாது. அதை நெறிப்படுத்தி, இதை செய்தால் நீ இப்படி வருவாய், இதை நீ செய்ய வேணும் என்று ஒரு வழிகாட்டுறதுக்கு பெரியோர்கள் நிச்சயம் வேணும். இன்று ஒவ்வொரு இளைஞர்களையும் வளர்க்கும் பெற்றோர்கள் தான் அந்த இளைஞர்களை நாளை பெரியவர்களாக, இந்த சமூகத்துக்கு பயனுள்ளவர்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கு எதிர்த்த சகோதரர்கள் எல்லாரும் ஒரு பெரியவர்கள் தான், பெற்றோர்கள் தான். அவர்கள் தான் தமது பிள்ளைகளை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அழகாக கூறினா எதிர்த்தரப்பு பெரியவர்கள் சகோதரியவர்கள், இந்த தமிழ் சோலையில் மாணவர்கள் 5000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து அழகாக தமிழை விருப்போடு கற்றுச் செல்கிறார்கள். எனக்கு தெரிந்து நான் அண்மையில் ஒரு மாணவியை, ஒரு இளம் தலைமுறை பிள்ளையை சந்தித்த போது அந்த பிள்ளையை கேட்டேன், நீங்கள் தமிழ் கற்கிறீங்களான்னு. ஓ, நான் கற்கிறேன். எத்தனையாம் வகுப்பு படிக்கிறீங்களா? நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். சரி, உங்களுக்கு தமிழ் படிக்க அவ்வளவு விருப்பமா? இல்ல, எனக்கு தமிழ் படிக்க விருப்பம் இல்லை. என்னுடைய அம்மா அப்பாவுக்கு பிரெஞ்சை பேசுறதுக்கு கடினமாக இருக்குது. ஒரு நிலைக்கு மேல அவர்களால அந்த மொழியை பேச முடியவில்லை. அதனால் நான் அவர்களுக்காக தமிழை கேட்கிறேன். இங்கு ஒன்றை நாங்கள் கவனிக்க வேண்டும். உண்மையில மக்கள் மன வளர்ச்சி அடையாமல் வெறும் எண்ணிக்கை வளர்ச்சி மட்டும் அடைந்தால் அவர்களது மொழி வளருமா? நிச்சயமாக வளராது. மொழி, மக்கள் வளர்ச்சி ஒன்றோடு ஒன்று சார்ந்தது. தாய்மொழியில் சிந்திக்காத மனதில் புதிய சிந்தனைகள் தோன்றாது. அது மொழிபெயர்ப்பிலேயே கடந்துவிடும். உண்மையில் இந்த புலம்பெயர் தேசத்து மாணவர்களோ, இந்த பிள்ளைகளோ, அல்லது இந்த இளைய தலைமுறையோ பல மொழிகளை கேட்கிறார்கள். அவர்களுக்கு உண்மையிலே இந்த சர்வதேச மொழியான ஆங்கிலம் இலகுவாக இருக்கிறது, அல்லது அவர்கள் பிறந்த புலம்பெயர் தேசத்து மொழி இலகுவாக இருக்கிறது. அவர்கள் அதிலே தான் சிந்திக்கிறார்கள். ஒரு மனிதன் எந்த மொழியில் அதிகமாக சிந்திக்கிறான், அவனுக்கு எந்த மொழி சிந்திக்கிறதுக்காக, அந்த கனவிலையும் அவன் எந்த மொழியில் கனவு காண்கிறானோ அதுதான் அவனுடைய தாய்மொழி. அப்படித்தான் இந்த உளவியல் சொல்கிறது. அப்படி இருக்க ஒரு மொழியை அவன் விரும்பி கேட்கலாம். ஏனென்று சொன்னால் அது அவனுக்கான அடையாளம். இது என்னுடைய பெற்றோருடைய மொழி, இது என்னுடைய மூதாதையர் தந்த மொழி, இது எனக்கு பிறப்பிற்கான ஒரு அடையாளம் என்று அடையாளப்படுத்துறதுக்காக அவன் கேட்கலாம். ஆனால் அவன் ஒரு சிந்தனையில் அந்த மொழியில் புதிய முயற்சிகளை அல்லது புதிய சிந்தனைகளை அந்த மொழியில் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த மொழி அவனுக்கு இன்னும் ஆழமாக செல்ல வேணும். அதற்கு அந்த மொழியில் நாங்கள் நிறைய படிப்புகள், இப்போ இன்ஜினியரிங், மருத்துவம், அப்படி அந்த இயந்திரவியல், அப்படியான கற்கைநெறிகள் தமிழிலே வர வேண்டும்.
ஆனால் இன்று தமிழிலே வருவதற்கு எத்தனை இடையூறுகள் இருக்குது என்றதையும் நாங்கள் கவனிக்க வேண்டும். உண்மையில் எமது நாட்டை எடுத்துக்கொண்டால் எமது நாட்டில் எமது இனத்தின் இருப்புக்கே நாங்கள் போராட வேண்டியிருக்கிறோம். அந்த போராட்டத்தின் மத்தியிலும் இந்த மொழியையும் நிலத்தையும் பாதுகாத்து கொண்டு வந்து இந்த அழிந்து போகாமல், இந்த மொழி அழிந்து போகாமல் தலைமுறைக்கு கொடுக்கிறதுக்காக பாடுபட்டு கொண்டிருப்பவர்கள் பெரியவர்கள் தான். இந்த பெரியவர்கள் இல்லை என்றால் தமிழில கொடியும் தெரியாது, தமிழும் தெரியாது, தமிழின இருப்பு எப்படி இருக்க வேண்டும், தமிழினத்துக்காக ஏன் போராட வேண்டும் என்ற அந்த அடையாளம் கூட மாணவர்களுக்கு பிள்ளைகளுக்கு தெரியாது. நாங்கள் அழகாக சொல்லலாம், மே 18 அவர்கள் கோஷம் எடுக்கிறார்கள். அந்த கோஷத்துக்கு பின்னால் உந்துதலாக இருப்பவர்கள் பெரியவர்கள். பெரியவர்கள் ஒரு வயதுக்கு பிறகு இளையவர்களாக இருக்கின்றவர்கள் சாதிக்க துடித்துக் கொண்டிருப்பார்கள். ஒரு வயதுக்கு பிறகு பெரியவர்கள் ஆனா பிறகு அந்த அனுபவ முதிர்ச்சியினூடாக இளையவர்களை தூண்டி விடுபவர்களாக இருப்பார்கள். நிச்சயம் அந்த ஒவ்வொரு இளைஞனுக்கு பின்னாலும் பெரியவர்கள் தான் இருக்கிறார்கள். இன்றைக்கு ஜெர்மனியில் தமிழெக்ஸ் பேரகராதி உருவாக்கம் பெற்றது எல்லாரும் அறிந்ததுதான். தமிழுக்கான ஒரு பெரும் அகராதி ஒன்றை அவர்கள் உருவாக்கி அதாவது அந்த பல்கலைக்கழகத்தில் வைக்கிறார்கள். அந்த அகராதி உருவாக்கத்துக்கு தலைமை தாங்கி அந்த பேராசிரியர், தமிழ் பேராசிரியர் ஈவா வில்டர், அவர் ஒரு பெரியவர் தான். இன்றைக்கு இலங்கையில் தோன்றின எழுத்தாளர்களின் எழுத்துக்கள் அனைத்தும் ஒரு டிஜிட்டல் முறைப்படுத்தப்பட்டு இணையதளத்தில் பதிவாக்கப்படுகிறது. நூலகம்.org நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், அறிந்திருப்பீர்கள் அந்த இணையதளத்தை. அது ஒரு பெரிய நூலகம் ஃபவுண்டேஷன். அந்த ஃபவுண்டேஷனுக்கு அதுக்கு வித்துட்டு அந்த ஃபவுண்டேஷனை நடத்தி கொண்டிருக்கிறவர் ஒரு இளையவர் தான். ஆனால் அந்த இளையவரை நீங்கள் சந்தித்து கேட்டு பாருங்கள். நான் கதைத்தேன். அவர் சொன்னார், ஒரு பெரியவர், அந்த ஐயா இல்லாவிட்டால் எனக்கு இந்த எண்ணம் வந்திருக்காது. அவருடைய உதவி இல்லாமல் நிச்சயம் நான் இதை இந்த அளவுக்கு பெரிதாக நான் வளர்த்திருக்க முடியாது என்று சொன்னார் இந்த இளையவர். அப்போ இப்ப எல்லாத்துக்குமே பின்னால் நின்று கீயாக, அதாவது ஒரு திறவுகோலை நாங்கள் கொடுக்கிறவர்களாக இருக்கிறவர்கள் பெரியவர்கள் தான். நிச்சயமாக பெற்றோராகி விட்டாலே அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் உணவோடு சேர்த்து தமிழையும் மூட்டுகின்ற அந்த அவாவுக்குள் நாங்கள் வருகிறோம். கீழடி ஆய்வுக்கு கீழே பின்னால இருப்பவர்கள், இன்றைக்கு நாங்கள் பெருமைப்பட்டு கொண்டிருக்கிற கீழடி ஆய்வுல இருந்து நாங்கள் பார்க்கும்போது அங்கேயும் பெரியவர்கள் தான் இருக்கிறார்களே. எல்லாத்துக்கும் மேலாக குமரி கண்டத்தின் ஆய்வை பற்றி உலகுக்கே எடுத்து சொன்ன, இன்றைக்கு நாங்கள் தமிழர் மூத்த குடியான எங்கள் இனத்தின் இருப்பை பற்றி சொன்ன ஒரிசா பாலு அவர் முதியவர் தான். அவர் தான் இந்த ஆய்வை இளையவர்களுக்கும் எடுத்து சென்றிருக்கிறார். இன்னைக்கு அவரை ஒட்டி அவருடைய ஆய்வுகளுக்கு பின்னால் தான் நாங்கள் இன்னும் குமரி கண்டத்தையும் குமரி கண்டத்தில் தோன்ற மொழிகளையும் பற்றி இன்னும் ஆராய்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அதுக்கு வித்திட்டவர் ஒரிசா பாலு என்ற அந்த பெரியவர் தான். இன்னைக்கு நாங்கள் எங்கட இன பிரச்சனை, மொழி பிரச்சனை எல்லாத்தையும் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோமே, நாங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்வதில்லை. இலங்கையில் சிங்களவர்கள் தான் நம்மை அழிக்கிறார்கள், பேரினவாதிகள் தான் அழிக்கிறார்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படி இல்லை. உலக நாடுகளில் இருக்கிற வல்லரசுகள் எல்லாம் சேர்ந்து நிறைய அழிக்கிறதுக்கு திட்டமிட்டுகிறார்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இளையவர்கள் அனைத்தும் சாதிக்கிறார்கள் தான், அனைத்தும் செய்கிறார்கள் தான். ஆனால் அதற்கு பின்னால் அயராது நின்று அவர்களுக்கு ஊன்றுகோலாக, அவர்களுக்கு ஒரு உந்துகோலாக இருப்பவர்கள் பெரியவர்கள் தான் என்று கூறி, அந்த பெரியவர்கள் இல்லை என்றால் எளியவர்களால் சரியான முறையில் இதை எடுத்துச் செல்ல முடியாது என்று ஆணித்தரமாக கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி திருமதி நிஷாந்தி திவாகர். முதியோர்களின் அனுபவம் மிக பெரியது என்கின்றார். காகோலை விழ குருத்தோரை சிரிப்பது போல் அவர்களிடம் திறமைகள் உள்ளது, பொறுமை இல்லை. பொறுமை என்ற ஒன்றை எடுத்து சொல்வது முதியோர்கள் தான். சுமைகள் அதிகம் கொடுப்பதால் பிள்ளைகளின் எதிர்காலம் கெடுகிறது என்பதனையும் மொழி அழியாது பாதுகாப்போர்கள் இளையோர்களை விட முதியோர்களே தான் என்று தன்னுடைய கருத்தை இங்கு முன்வைத்து சென்றுள்ளார். முதியோர்களின் அனுபவம் தான் என்ற அணியின் திருமதி நிஷாந்தி திவாகர். அரங்கமும் அதிர்வும் உரிமை பேச்சு எங்கள் மூச்சோடு. நாம் இன்று தேடிக்கொண்ட விடயம், எமது தமிழ் மொழி உலக அங்கீகாரம் கிடைக்க அயராது இன்னும் உழைப்போர்கள் இளையோர்களா முதியோர்களா என்றால் சந்தேகமே இல்லை, இளையோர்களே தான் என்று அந்த அணியின் நிறைவு கருத்தாளர் வருகிறார் திரு சத்யா. வாருங்கள் சத்யா, உங்கள் கருத்துதான். அனைவருக்கும் வணக்கம். ஒரு கத்தீரே நடப்பது போன்ற ஒரு தலைப்பு இது. கரணம் தப்பினால் மரணம் என்பது போல இருக்கின்ற ஒரு தலைப்பு. இன்று எங்களுடைய மொழி வளர்ச்சியும் அதன் அடுத்த கட்ட நகர்வும் என்பது கிட்டத்தட்ட யாரிடம் இருக்கிறது என்பது போலதான் இருக்கின்றது. எங்களுடைய மொழி வளர்ச்சிக்கு மூத்தோர்களா இளையோர்களா கொண்டு செல்கிறார்கள் என்ற ஒரு தலைப்பு. சமகாலத்துக்கு ஏற்ற ஒரு அருமையான ஒரு தலைப்பு. இங்கே ஒரு விடயத்தை நாங்கள்
2009ஆம் ஆண்டிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட நாங்கள், அல்லாட்டிக்கு அதற்கு முதல் தந்தை செல்வா காலத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட நாங்கள் என்று கூட சொல்லலாம். எங்களுடைய இனம் சார்ந்த போராட்டம் தந்தை செல்வா காலத்திலே ஆரம்பித்த பொழுது அவரால் எவ்வளவோ முயற்சி எடுத்தும் எங்களுக்கு எந்த தீர்வு வராத இடத்திலே இறுதியாக அவர் சலித்து போய் சொன்ன ஒற்றை வார்த்தை, இது இளைஞர்களிடம்தான் செல்ல வேண்டும், அல்லது ஆயுதம் ஏந்தி ஒரு போராட்டம் மறுவடிவு பெற்றால்தான் எங்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்பது. எவ்வளவுதான் முதியோர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தாலும், எவ்வளவுதான் முதியோர்கள் ஒரு அத்திவாரமாக இருந்தாலும், ஒரு விடயத்தை, ஒரு இனத்தை அதன் மொழி சார்ந்து பண்பாடு சார்ந்து கடத்தி கொண்டு போவது அடுத்த தலைமுறை என்பதுதான் யதார்த்தம். உலக நடைமுறையும் அதுதான். அங்கே அடுத்த தலைமுறை என்பவர்கள் யார்? இளையோர்கள். நிச்சயமாக இளையோர்கள் தான் ஒரு நாட்டின் முதுகெலும்பு என்று கூட பெரியவர்கள் சொல்லுவார்கள். திரும்பவும் நான் வருகிறேன் 2009ஆம் ஆண்டு காலகட்டத்திலே தந்தை செல்வா செல்வது போன்று அடுத்த தலைமுறை, அடுத்த இளைஞர்கள் இதை பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லி அடுத்த தலைமுறையும் பொறுப்பேற்று அங்கேயும் நாங்கள் தோணி காலப்படும் என்ற பட்சத்திலே 2009ஆம் ஆண்டு இது அடுத்த தலைமுறையிடம் விட்டு செல்கிறோம் என்று சொல்லித்தான் அந்த போராட்டம் ஒரு தற்காலிக முடிவுக்கு வந்தது. இது எங்கள் எல்லோருக்குமே தெரியும். இங்கே எந்த ஒரு நாடாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி, ஒரு மொழி சார்ந்து ஒரு பண்பாடு சார்ந்து நாங்கள் போராடும் பொழுது, அல்லது அதன் வளர்ச்சி என்று நாங்கள் நோக்கும் பொழுது அடுத்த தலைமுறைதான் அங்கே இருக்கின்றது. ஒரு குடும்பத்தின் அடிப்படையில இருந்து அது ஆரம்பமாகின்றது. ஒரு தந்தையார், உயர்நிலையில் இருக்கும் ஒரு தந்தையார் தன்னுடைய மகனை பார்த்து சொல்லுவது அதுதான், என்னுடைய தொழிலை அல்லது என்னுடைய படிப்பை அங்காலே நீதான் கொண்டு செல்ல வேண்டும். பரம்பரையாக அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே இளையோர் என்று சொன்னவர்கள் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக இருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தம், உண்மையான சரியான உண்மை. இன்றைக்கு புலம்பெயர் தேசத்திலே நாங்கள் சர்வதேச ரீதியிலே எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் வலுவாக முன்னெடுத்துக் கொண்டு செல்வதற்கு காரணமாக இருந்தது இளையோர்கள் என்று சொன்னால் அது மேயாகாது. போராட்டத்தின் ஆரம்ப கால பகுதிகளில் இருந்தே அவர்கள் எங்களை கரம் பற்றி வழிநடத்தி கொண்டு சென்றார்கள் என்று சொன்னால் அதுதான் உண்மை, அதுதான் யதார்த்தம். இன்றைக்கு பெரியாளர்கள் கூட சில விஷயங்களை சொல்லி இருந்தார். இன்றைக்கு இளையோர்களிடம் 6000 தமிழ் பிள்ளைகள் அங்கு தமிழ்ச்சோலையிலேயே பள்ளி கட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த 6000 தமிழ்ச்சோலைகளிலும் 6000 பிள்ளைகளும் கல்வி கற்றுக் கொடுக்கின்ற பிள்ளைகளின் நோக்கம் என்ன என்று சொன்னால் அவர்கள் சுயமாக தங்கள் மொழியை பேசுவது மாத்திரமல்ல, அவர்கள் அடுத்த தலைமுறைக்கு அல்லது அடுத்த நகர்வுக்கு எங்களுடைய மொழியை கொண்டு செல்ல வேண்டும் என்பதில் மிக 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 கவனமாக இருக்கின்றார்கள். இன்றைய டிஜிட்டல் உலகத்திலே, இன்றைய நவநாகரிக உலக வளர்ச்சியிலே, இன்றைய சினிமாவாக இருந்தாலும் சரி, நாடகங்களாக இருந்தாலும் சரி, கலையாக இருந்தாலும் சரி, பண்பாடுகளா எதுவாக இருந்தாலும் சரி, இளையோர் தான் தலைமை தாங்கி கொண்டு செல்கின்றார்கள். அடுத்த கட்டத்துக்கு அது தாவி விட்டது. நடிகர் திலகம் உலக புகழ் பெற்ற நடிகர் திலகம் கூட ஒரு தடவை வெளிப்படையாகவே சொல்லி இருந்தார், எனக்கு இப்போது பணம் இல்லையாடா, என்னை ஒருத்தரும் கவனிக்கிறார்கள் இல்லை என்று சொல்லி வெளிப்படையாகவே பேசியிருந்தார். ஏன் என்று சொன்னால் அவருடைய காலகட்டம் அங்கே முடிந்து விட்டது. உலகத்துக்கு அவர் தான் இளமையா இருக்கின்ற காலகட்டத்திலே உலகத்துக்கு சினிமாவை கொண்டு சென்றார். பின்னர் அடுத்த தலைமுறைக்கு அந்த சினிமாவை அவர் விட்டு விட்டார். இன்றைக்கு நாங்கள் விட்டு பார்த்தோம் என்று சொன்னால் உலகத்தரம் வாய்ந்த சினிமாக்களையோ, உலகத்தரம் வாய்ந்த இசைகளையோ, உலகத்தரம் வாய்ந்த கலைப்படைப்புகளையோ இளம் தலைமுறைகள் தான் கொண்டு செல்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. அதான் இன்றைய நடைமுறையும் கூட இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு பிரான்ஸ் பல்கலைக்கழகத்திலே தமிழ் மொழியை கொண்டு வர வேண்டும் என்று போராடுபவர்கள் முதியவர்கள் அல்ல, இளையவர்கள். அவர்கள் தான் நிச்சயமாக, அவர்களால் தான் இங்கத்திய அரசாங்கத்திடமோ அல்லது இங்கத்திய அரசியல்வாதிகளிடமோ இந்த விஷயத்தை கொண்டு சென்று அதை ஒரு நடைமுறைப்படுத்துவதற்கு உந்துலாக இருக்க வேண்டியவர்கள் அவர்கள் தான். பெரிய முதியோர்கள் பின்னுக்கு நின்று வேணும் என்று சொன்னால் வழி நடத்தி கொள்ளலாம். ஆனால் செயல்படுத்த போவது யாரு? இளையவர்கள். இளையவர்கள் தான் செயல்படுத்தி கொண்டுதான் செல்ல வேண்டும். அதான் உண்மை. மற்றது ஒரு காலத்திலேயே நாங்கள் தமிழ் மொழியை மட்டும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த தமிழ் மொழியை வைத்துக் கொண்டுதான் அந்த தமிழ் மொழியை வளர்ப்பதற்கு நாங்கள் பாடுபட்டுக் கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற எல்லா பிள்ளைகளிலும் அந்தந்த நாடு சேர்ந்த எல்லா மொழிகளையும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட சுமார் 25-30 நாடுகளிலே எங்களது பிள்ளைகள் புலம்பெயர்ந்திருக்கிறார்கள். உலகளாவிய ரீதியிலே கிட்டத்தட்ட 25-30 மொழிகளை பேசக்கூடிய இளம் தலைமுறையினர் எங்களிடம் இருக்கின்றார்கள். அவர்களுடைய மொழி சார்ந்த அந்த செயற்பாடுகள் எங்களுடைய தமிழ் மொழியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கு ஏதுவாக இருக்கும். அதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மொழி வளர்ச்சி என்பது இளம் தலைமுறையினரிடம் போவது மாத்திரமல்ல, இளம் தலைமுறை எப்படி அதை கையாளுகிறார்கள், எப்படி அதை கொண்டு போகிறார்கள் என்பதுதான் அங்கே முக்கியம்.
எனவே இன்றைய இந்த உலக டிஜிட்டல் மயமான இந்த உலகத்திலே அரசியல் சாணக்கியங்கள், அரசியல் சதுரங்க விளையாட்டுகள் மிகுந்த இந்த உலகத்திலே தமிழ் மொழியை அடுத்த இதுக்கு கொண்டு போக வேண்டும் என்று சொன்னால் இளையோரால்தான் சாத்தியம். ஏன்னு சொன்னால் புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்ற இளையோர்கள் அந்தந்த நாட்டின் பண்பாடுகள் கலாச்சாரங்களை விளங்கி கொண்டு அதற்கேற்ப மொழி நகர்வுகளை அவர்களால் கொண்டு செல்ல முடியும். அதற்கு இளையோர்கள் தான், முதியோர்களாகிய நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது. இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கலாம், அல்லது முதியோர்கள் வளர்த்து விட்ட அந்த மொழியை நாங்கள் கொண்டு செல்லலாம். அதுக்கு இளையோர்கள் தான் தேவை. ஒரு பரம்பரை என்று சொல்லுவோம். ஒருவன் கல்யாணம் முடிச்ச உடனே என்ன சொல்லுவார், உனக்கு பிள்ளை வேணும் என்று சொல்லுவது ஏன் என்று சொன்னால் அங்கே பரம்பரை வளர்ச்சி வேணும் என்பதுதான் முக்கியம். அப்ப பரம்பரை வளர்ச்சி என்பது யாரிடம் இருக்கிறது? அடுத்த தலைமுறை என்பது யாரு? இளையோர்கள். அவர்களிடம்தான் போராட்டம் ஆரம்பிக்க வேண்டும். அவர்களிடம் இருந்துதான் நாங்கள் எல்லாவற்றையும் எதிர்நோக்க வேண்டும். முதியோர்களே எல்லாரும் தேவார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய இயலாத காலகட்டத்திலே அந்த மொழி இயலாத காலகட்டத்தின் பின்பு அந்த மொழியோ பண்பாடோ கலாச்சாரம் என்ன செய்ய போகுது? முடங்கிவிட போகுது. உறுதியாக உளவியல் ரீதியாகவும் சரி, உடலியல் ரீதியாகவும் சரி, உறுதியாக செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அது இளையோர்களால் மட்டும்தான் முடியும் என்று சொல்லி இந்த சந்தர்ப்பத்தை தந்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி திரு சத்யா அவர்கள். இளையோர்கள் தான், இதில் எந்த மாற்றமும் இல்லை. வேகம் அதிகம். செல்வா காலம் தொட்டு தந்தை செல்வா சொன்னார், இளையோர்களால் தான் கொண்டு செல்ல முடியும். அவரை தொடர்ந்து வந்த தலைமைகள் கூட இளையோர்களைத்தான் முழுமையாக நம்பினார்கள். இன்று இளையோர்கள் முதியோர்களை நம்புகிறார்கள் இல்லை, அவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது இல்லை. முதியோர்கள் முன்னுக்கு வர தயாராக இருக்கின்றார்கள், ஆனால் தலைமுறை தொடர்வது இளையோர்களால் தான் என்று திரு சத்யா அவர்கள் தன்னுடைய கருத்தை இங்கு முன்வைத்து நிறைவு செய்திருந்தார். ஆனால் அவை அல்ல, முதியோர்களின் அனுபவம் தான், இதில் எந்த வித மாற்றமும் இல்லை என்று அந்த அணியின் நிறைவு கருத்தாளர் திரு முல்லை மோகன், பாருங்கள் உங்கள் கருத்துடன். பேசிக்கொண்டிருக்கின்ற அத்தனை பங்காளர்களுக்கும் STS தமிழனுடைய உறவுகளுக்கும் வணக்கம். இந்த தலைப்பு ஒரு விசித்திரமான ஒரு தலைப்பாகவே நான் பார்க்கிறேன். காலாதி காலமாக என்று நாங்கள் கூட பார்க்கிறோம். ஒரு கேள்வி இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் உலகத்திலே திருக்குறளை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த திருக்குறளை திருவள்ளுவர் அவர்கள் இவ்வளவு ஆழமான தமிழ் ஆளுமையுடன் எழுதியிருக்கிறார் என்றால் இந்த கேள்வி என்னவென்றால், அவருக்கு கல்வி கற்றுக் கொடுத்த ஆசான் யார்? அவரே ஒரு முதியவராகத்தான் இருந்திருக்க முடியும். அவரை விட மூத்தவராக, அவரை விட நீண்ட காலத்துக்கு முதல் கல்வி கற்றவராக இருந்திருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் தான் இருக்கிறது. அதே போல நாங்கள் வருஷப்படுத்தி ஒவ்வொருத்தரையும் பார்ப்போமாக இருந்தால், எங்களுடைய தாய்நாட்டினுடைய அரசியலை எடுத்துக்கொண்டால் கூட இன்னைக்கு தந்தை செல்வா என்று சொல்லி நாங்கள் ஈழத்து காந்தி என்று போற்றப்படுகிற தந்தை செல்வாவை எடுத்துக்கொண்டால் அவருக்கு முன்னோடிகளாக இருந்தவர்களை பாருங்கள், அவர்களும் முதியோர்கள் தான். இன்றைக்கு சேர்பன் ராமநாதனாக இருக்கட்டும், அல்லது அருணாச்சலமாக இருக்கட்டும், அல்லது அதற்கு முதல் இருந்தவர்கள், அப்படி படிப்படியாக நீங்கள் ஒவ்வொருத்தருடைய வரலாறுகளை நீங்கள் பார்ப்பீர்களா இருந்தால் அவர்களின் அடித்தோன்றலாக ஒவ்வொருத்தருடைய அடித்தோன்றலாக ஒவ்வொருத்தர் வந்திருக்க முடியுமே தவிர தாங்களாக உருவாகி எவருமே எந்த உலகத்திலே இருப்பதற்கான சந்தர்ப்பம் எவருக்குமே இல்லை என்கின்ற ஒரு உண்மையான, அதாவது நிதர்சனமான உண்மையை புரிந்து கொள்ளும். ஒவ்வொரு காலகட்டங்களிலேயும் ஒவ்வொரு முன்னோர்களுடைய வழிகாட்டிகள் அல்லது அவர்கள் விட்டு சென்ற அந்த பணியை தொடர்வது இளைஞர்களாக இருக்கலாம். அது அன்றும் சரி இன்றும் சரி. இன்று நாங்கள் எங்களுடைய இளைஞர்கள் இவ்வளவு மொழிப்பற்று அல்லது இனப்பற்றுடன் எல்லா விடயங்களிலேயும் ஈடுபடுகிறார்கள் என்றால் அதற்கு வித்திட்டவர்கள் யார்? இந்த இளைஞர்களை அந்த வழிக்கு கொண்டு வந்தவர்கள் யார்? இன்றைக்கு தமிழை பற்றி நாங்கள் பேசுகிறோம் என்றால் புலம்பெயர்ந்த தேசங்களிலே தமிழை உருவாக்கியவர்கள் யார் என்ற கேள்விகள் தான் எங்கேயுமே இருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டங்களிலும் நீங்கள் இது கலையாக இருக்கலாம், அல்லது தமிழ் மொழியாக இருக்கலாம், அல்லது இனத்தின் அடையாளங்களாக இருக்கலாம், அல்லது இனவழி போராட்டங்களாக இருக்கலாம். அது எந்த நாட்டுக்கும் பொருந்தும், உலகம் முழுக்களுக்குமே பொருந்தக்கூடிய ஒன்று. அதற்கு எடுத்துக்காட்டாக முன்னோடிகளாக இருந்தவர்கள் இருந்திருந்தால் தான் அதை தொடர முடியுமே ஒழிய தன்னெழுச்சியாக ஒரு இளைஞன் அல்லது இளைஞி ஒரு விஷயத்தை கையில் எடுத்து செல்வதற்கான சந்தர்ப்பங்கள் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும், நான் இப்ப உதாரணத்துக்கு சொன்ன திருவள்ளுவருக்கு கூட அவருக்கு ஒரு ஆசான் இருந்தபடியால் தான் அவர் இந்த தமிழை கற்று இவ்வளவு ஆளுமையாக வந்த, அல்லது விவேகானந்தரை எடுத்துக்கொள்ளலாம், அல்லது அங்கு இப்ப எங்களுடைய நாட்டிலே ஆர்ம நாவலரை எடுத்துக்
எடுத்துக்கொள்ளலாம், அல்லது எமக்கு முன்னோடிகளாயிருக்கிற பல கல்விமான்களை எடுத்துக்கொள்ளலாம். ஏன் இந்த போராட்டத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கடந்த காலத்திலே இடம்பெற்ற எங்களுடைய விடுதலை போராட்டத்துக்கு வித்திட்டது யார்? இந்த விடுதலை போராட்டத்தை உருவாக்குவதற்காக அதற்காக என்று இல்லாவிட்டாலும் அதற்கான விதையை விதைத்தவர்கள் யார்? இந்த படத்திலே சிவாஜி கணேசன் அவர்களுடைய அந்த வசனம் தான் ஞாபகம் பெறுகிறது. கமலஹாசன் அவர்கள் சொல்லுகின்ற அந்த விதை நான் போட்டது என்கின்ற அந்த இடத்தில் இருந்த ஒவ்வொருத்தரும் அதை முன் விதைத்தபடியால் தான் அடுத்த சந்ததி அதை கையிலேந்தி தங்களுடைய தோள்களில் சுமக்கின்ற ஒரு நிலைக்கு வந்தார்களுடைய தன்னிச்சையாக எந்த காலத்திலும் உலகத்தில் யாருமே தன்னிச்சையாக தொடர்ந்தவர்கள் என்று சொல்வதற்கு எந்த விதமான ஆதாரமும் உலகத்தில் இல்லை. இப்படித்தான் நாங்கள் இன்றைக்கு தமிழ் மொழியை பற்றி நாங்கள் புலம்பெயர்ந்த தேசங்களிலே இன்றைக்கு இத்தனை பாடசாலைகள், இத்தனை ஆடற்கலாலயங்கள் அல்லது பாட்டு சொல்லிக் கொடுக்கின்ற அல்ல எந்த ஒரு துறையை நீங்கள் எடுத்தாலும் அதுக்கு வித்திட்டவர்கள் யார்? இன்றைக்கு புலம்பெயர்ந்த நாடுகளில் உதாரணத்துக்கு ஜெர்மனிலேயோ அல்லது மற்ற நாடுகளிலேயோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இத்தனை பேர் 5000 பேர் 6000 பேர் பரீட்சை எழுதுகிறார்கள் என்றால் அவருக்கு அதை விதையை விதைத்தவர்கள் யார் என்ற கேள்விகள் தான் எங்கேயுமே இருக்கிறது ஒழிய தன்னிச்சையாக ஒரு இளைஞன் இன்னும் ஒரு ஆசானிடம் அதை கற்காமல் ஒரு பாடசாலையோ அல்லது ஒரு நடனக்கலையோ அல்லது எந்த ஒரு கலையையோ எடுத்து ஒரு இயற்கையாக தோன்றி படிப்பித்ததாக வரலாறு இல்லை. ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு ஆசான்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த கேள்வி எங்கே நிற்கிறது என்றால் அந்த அவர்களுடைய ஆசான்கள் யார் என்ற கேள்வியை கேட்டோமாக இருந்தால் அங்கே நிற்பவர்கள் முதியோர்கள் தான் என்ற கருத்தை கூறிய சந்தர்ப்பத்துக்கு நன்றி, வணக்கம். நன்றி திரு முல்லை மோகன். முதியோர்களின் அனுபவம், இளையோர்கள் இன்னும் முதியோர்களது கதைகளை ஏன் சிலைகளை நிறுவி வருவதும் பற்றித்தான் பேசப்படுகிறது. உழைப்பவர்கள் யார்? முதியோர்கள். முதியோர்களின் அடையாளங்களே உழைப்புக்கு காரணமாக இருக்கின்றது. அவர் ஒன்று குறிப்பிட்டிருந்தார், விதையை நாங்கள் போடுகிறோம், கனியை சுவைப்பது நீங்கள் தானே என்பதை போல எடுத்து காட்டினார். 2 அணிகளும் சிறப்பான தேடல்களோடு இளமைக்கும் முதுமைக்கும் உரமூட்டியது. அகரம் தொட்டு எழுதும் காலம் அன்றும் இன்றும் உள்ளது போல் சிகரம் தொட திறமைகள் வேண்டும். சிறு பிள்ளைகள் வேளாண்மை வெட்டியும் வீடு வந்து சேராது என்பார்கள் முதியோர்கள். இளையோரின் கைகளில் வலுப்பெற்று சாதிக்கும் திறமைகள் உள்ளது என்று அவர்கள் சொல்கிறார்கள். முதியோரின் ஆலோசனைகளும் தேவைதான், நாங்கள் இல்லை என்று சொல்லவில்லை. சில முதியோர்கள் இளையோர்களது ஆலோசனை கேட்பது அரிதாக போகிறதாம். அங்கு விட்டு கொடுக்கும் பக்குவம் இல்லை. பதவியும் கதிரையும் வேண்டும் என்று முதியோர்களும் இருக்கின்றார்கள். அதே போல் இளையோர்களிடமும் இப்படியான ஆசைகள் உண்டு, அதில் மாற்றம் இல்லை. இன்று தமிழ் மொழி காத்திட வேண்டும் என்று உலக வாழ் இளையோரது பெரும் முயற்சிகள் நடக்கிறது. வெற்றியும் காண்போம் என்று உறுதியோடு பன்மொழி ஆற்றல்களோடு பல இளைஞர்கள் இருக்கின்றார்கள். உறுதியான கொள்கை, திடமான சிந்தனைகள். சில முதியோர்களது ஆலோசனைகளை கேட்டு தங்களை நிலைப்படுத்துகின்ற நோக்கமும் உண்டு. விட்டுத்தான் பாருங்களேன், எங்களது திறமைகளை நாங்கள் காட்டுகிறோம் என்று இளையோர்கள் கூறுகிறார்கள். இவ்வளவு காலமும் நாம் காத்து வந்ததை விடுவது எப்படி? பன்மொழி பேச்சு ஆற்றல்கள் இப்போது இளையோர்களிடம்தான் உள்ளது. தமிழ் மொழிக்கு உலக அங்கீகாரம் கிடைக்க அயராது உழைப்போர்கள் இளையோர்கள். முதியோரது அனுபவத்தோடு இளையோரது துணிகரமும் இருந்தால்தானே உலக அங்கீகாரம் கிடைக்க முயற்சிக்க வேண்டும். முதியோர்களிடம் அனுபவம் இருந்தால் அவை போதுமா? பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் நல்லவைகளை இந்த முதியோர்கள் செய்ய வேண்டிய வேலை. பனை மரத்தில் உள்ள அனைத்தும் பயனுள்ளது. வரலாற்றை புரட்டி பார்ப்போமையானால் அங்கும் சிறப்புகள் உண்டு. தமிழ் பணி ஆற்ற வந்த பொது செயல்பாடு, பொது பணிகள் சாதனை படைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் முதியோர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்களின் பிடிவாதங்கள் பல கோணங்களில் செல்கிறது. எவர் எப்படி போராடி நின்றாலும் நம் மக்களது மனநிலையை உணர வைப்போர்கள் தான் நிலைப்பார்கள். நாங்கள் எதையும் சாதித்து நிலைநாட்டுவோம் என்று இளையோர்கள் சொல்கின்றார்கள் உறுதியோடு. ஆனால் முதியோர்களும் சொல்கிறார்கள், எங்களுடைய அனுபவமும் சேர்ந்தால்தானே உங்களால் வெல்ல முடியும் என்று அவர்கள் தங்கள் கருத்தை கூறுகிறார்கள்.
உறுதியோடு அனைவரும் உழைத்தால் எமது தமிழ் மொழிக்கு உலக அங்கீகாரம் கிடைக்க அயராது இன்னும் உழைப்போர்கள் இளையோர்களும் முதியோர்களுமாகத்தான் இருக்க வேண்டும். இளையோர்களது வேகம்தான் என்ற அணியில் திருமதி அகரம் நிஷா அவர்களும், திருமதி பிரியா லவன் அவர்களும், திரு அமிர்தநாயகம் சத்யநாதன் அவர்களும் இளையோர்களின் வேகம்தான் அதற்கு முழுமையானது என்று தாங்கள் வாதிட்டார்கள். இல்லை, முதியோர்களது அனுபவம் தான் என்று அந்த அணியில் திரு கந்தசாமி கிருஷ்ணமூர்த்தி அவர்களும், திருமதி நிஷா திவாகர் அவர்களும், திரு முல்லை மோகன் அவர்களும் இவர்கள் முதியோர்களின் அனுபவம் தான் என்று தங்கள் கருத்தினை கூறினார்கள். இரண்டு அணியினரும் தங்கள் கருத்துக்களை சிறப்பாக இங்கு முன்வைத்தார்கள். கணனி பதிவேற்றம் செய்தது திரு கந்தசாமி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும், சிறப்பு பதிவேற்றம் ஈழத்து இசைத்தன்றல் STS தமிழ் தொலைக்காட்சி இயக்குனர் தேவராஜா அவர்களும், நடுநிலையோடு தயாரிப்பாளரும் இயக்குனருமாகிய உங்களில் ஒருவன் சின்னராஜா கணேஷ். மற்றுமோர் அரங்கோ மதுர் மூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.